பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். யூதா ஒரே ஒரு புஸ்தகம், 25 வசனம் தான் அதில் இருக்குது. ஆனால் அந்த 25 வசனத்திலேருந்து 24, 25 வசனத்தை மட்டும் உங்கள் மத்தியில் வச்சு வரேன். அது என்ன வசனம்? வழுவாமல் காக்க அவர் ஒருத்தரால் தான் முடியும். நம்ம குற்றமில்லாதவனா தம்முடைய சன்னிதானத்தில், மகிமையுள்ள சன்னிதானத்தில் கொண்டு போய் நிறுத்துறதும் அவரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் என்று யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தில் பார்க்கிறோம். இங்கே பாருங்க, எனக்கு அன்பானவர்களே, நாம் பரிசுத்தத்தில் மட்டுமில்லை, நம்ம கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே, நம் கையில் கொடுக்கப்பட்ட காரியத்தில் உத்தமமாய் உண்மையாய் நிற்க வேண்டும். சில சூழ்நிலைகள் வந்தால் கூட, ஏன்னா நாம் அதை தவறிவிடாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்த குலத்தில் வரும்போது ஒரு பினகாஸ் அன்றைக்கு எழுந்தானே வைராக்கியமாய், அப்படி எழும்புகிற மனப்பக்குவம் நமக்குள்ளே வரணும். உங்களுடைய வேதாகமத்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுத்து நீங்களும் தேடி எடுக்கிற வரைக்கும். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவன் என்ன உள்ளதே, அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவன் என்ன உள்ளதே, அருகினில் சென்று நடை பயின்றேன், அருகினில் சென்று நடை பயின்றேன், பின்னே வாயன முன் சென்ற, பின்னே வாயன முன் சென்ற, அழைப்பின் குரல் கேட்டே எல்லாண்டவன் என்ன உள்ளதே. குறைகள் நிறைந்தவன் நானல்தோ, அதை தெரிந்தும் அழைத்தவன் நீரல்தோ, குறைகள் நிறைந்தவன் நானல்தோ, அதை தெரிந்தும் அழைத்தவன் நீரல்தோ, தாயின் கருவில் உன்னை தெரிந்தவன், தாயின் கருவில் உன்னை தெரிந்தவன், பின்னே வாயன முன் சென்ற, பின்னே வாயன முன் சென்ற, அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவன் என்ன உள்ளதே, அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவன் உள்ளதே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு. நல்ல கவனிங்க, அந்த அவள்ங்கிறது யாரு? அன்னாள். அன்னாள். இந்த அன்னாளை குறித்து நீங்க கேட்காத சத்தியம் இருக்காது, சபை இருக்காது. ஏன்னா 2 அன்னாள் இருக்கிறாங்க வேதத்தில். இவள் பழைய ஏற்பாட்டு அன்னாள், புதிய ஏற்பாட்டு அன்னாள் யாரு? தீர்க்கதரிசி. லூக்கா 22ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் பார்க்கிறோம்.
ஆசேர் கோத்திரத்தாளும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி அவள் கன்னிப்பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள எத்தனை வயசு வரைக்கும்? 84 வயது வரைக்கும் அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமலும் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். ஒரே ஒரு பெண்ணு உபவாசித்து ஜெபித்து ஆராதனை பண்ணா. நாம் இன்றைக்கி சொல்கிறோம், என்னால் என்ன செய்ய முடியும், என்னால் என்ன செய்ய முடியும், உங்களாலே என்னாலே ஒன்றும் கூடாது. ஆனால் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், நம்மை கொண்டு தான் பெரிய காரியங்கள். மோசே சொன்னான், நான் வாக்கு வல்லவல்லையா, பேச தெரியாதியா, என்னை விட்டு நான் திக்குவாயன் மந்த புத்திக்காரன். கர்த்தர் ஒன்னைத்தாண்டா தேடுறார். சகுல் சொன்னா, நான் எளிய குடும்பத்தில் உள்ளவையா, எல்லாம் எங்கள் குடும்பம் ரொம்ப ஏழை குடும்பம். அந்த இஸ்ரவேல் அனைத்து உம்முடைய அபேட்சையை என்ன செய்து நாடுகிறதுன்னு சாமுவேல் சொன்னார். தாவீது சொன்னா, நான் எளிய மனுஷன், ஆடு மேய்க்கிறவன் ஐயா. ஐயா, அப்படிப்பட்டவனை தான் தேடி வந்தார் அபிஷேகிக்க. இன்றைக்கு சொல்லுவேன், நல்ல கவனிங்க, அவள் என்பது அன்னாள். இந்த அன்னாளை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அல்கானாவினுடைய மனைவி இல்லையா? அன்னாள் என்றால் என்ன பொருள்? கிரேஸ், கிருபை. கலாத்தியர் 5:4 வாசிக்கிறோம், ஐயா மிக அழகாக எழுதியிருக்கிறார். எதுலேருந்து விழுந்து போயிடக்கூடாது? கிருபை நின்று விழுந்துடக்கூடாது. வாசிங்க, 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். அந்த கிருபையில மட்டும் விழுந்துடக்கூடாதுங்க. அன்னாள் எத்தனை பேர் என்ன சொன்னாலும் சரி, அந்த கிருபையைத்தான் சார்ந்து நின்றாள். ஏலி ஆசாரியன் சொல்றான், நீ என்ன குடிச்சிருக்க, வெறிச்சிருக்க, எவ்வளோ நேரம் குடியில் இருப்பேன்னா. அவ சொன்னா, என் மன பாரத்தை எல்லாம் மன கிளேசத்தை எல்லாம் ஊற்றி விட்டேன். அப்படி ஜெபித்தவள். ஒரு நாள் அவள் பொருத்தனை செய்த நாள் நிறைவேறின போது அவனை பால் மறக்க பண்ணின பின்பு தேவனன் கொடுத்த அந்த பிள்ளையாகிய சாமுவேலை பால் மறக்க பண்ணின பின்பு தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி ஆலயத்தில் கொண்டு வந்து விடுறது கூட்டிகிட்டு வரான். அந்த காலத்தில் ஆலயத்தை கூட்டிட்டு வரனா அதுக்கு ஒரு பிரமாணம் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து அந்த பிரமாணத்துக்கு தான் பயந்து யோசேப்பும் மரியாளு ஒரு காட்டுப்புறா கொஞ்சம் தூக்கிட்டு வந்தாங்க. இவளும் 3 காளை எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கேருந்து என்ன செய்யா, பலிக்கு எடுத்துகிட்டு வந்தா. அங்கே வந்து சொல்கிறா 27ஆம் வசனத்தில், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். இந்த சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டால் கர்த்தருக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாக என்ன செய்தான், பயபோத் என்னும் சணல் நூரை தரித்து கொண்டு அவன் வாழ்ந்தான். கர்த்தருடைய பணிவிடைக்காரனாய் இருந்தான். இந்த பணிவிடைக்காரனாய் இருந்த சாமுவேல் இருந்த அதே இடத்துல ஏலியின் பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், கர்த்தரை அறியவில்லை. ஆனால் அந்த சாமுவேலை தான் கர்த்தர் அறிஞ்சிருந்தார். சாமுவேலே எங்கே இருக்கன அவனை பார்த்து தான் கேட்டார். ஏலி எங்கே இருக்கன்னு கேட்கல, ஒப்படி பிரகாச கேட்கல. ஏன்னா நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், அது அநேகருடைய காதுகளில் தொனித்து கொண்டே இருக்கும். ஏலியின் குடும்பத்திற்கு அந்நாள் சம்பவிக்க போகிறத உனக்கு சொல்கிறேன் சாமுவேல் தான் சொன்னார். காரணம் என்ன? இந்த சாமுவேல் தன்னை காத்து கொண்டவன், வழுவாதபடிக்கு. அங்கே இருந்த சூழ்நிலை என்ன? ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதத்தை அவன் கண்ணார பார்த்தவன். ஏன்னா யாராவது பலி செலுத்த வரும்போது இறைச்சி வேகிற பாத்திரத்தில் பலி செலுத்த கொண்டு வந்தால் முதல்ல கேட்பான், பொரிக்கிறதுக்கு இறைச்சி கொடு, ஆசாரியனுக்கு கொடு. அதுவும் அவிச்சதை உன் கையில் வாங்க மாட்டேன், நீ என்ன பாத்திரம் கழுவுனியோ கழுவுலையோ, நீ என்ன ஆளோ எனக்கு தெரியாது,
பச்சை இறைச்சி அன்றி ஒன்று அவிச்சலை வாங்க மாட்டேங்கிறவன். ஒருவேளை அந்த பலி செலுத்துறவன், ஐயா இன்னைக்கு பலியை செலுத்திக்கிறேன் ஐயா, அதுக்கப்புறம் அவருடைய மன விருப்பத்தின்படி எவ்வளோ நாள் எடுத்துக்கோ, நோ 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 முதல்ல கொடு, இப்படி பிடுங்கிறத பார்த்தவன். அது மட்டுமல்ல, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையில் வாங்குகிறதில்லை என்றான். அதற்கு அந்த மனுஷன் இன்று செய்ய வேண்டியபடி கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படியே எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன் அப்படியல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்வேன் என்பான். இதை கண்ணுக்கு நேர பார்த்தவன், ஆனா அவன் கேட்கிறான், யார் இதை எடுத்துக்கிட்டேன், யார் கையில பரிதானம் வாங்கினேன், யாருக்கு கண்சாடையா இருந்தேன், என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கப்பான்னு ஜனங்கள்கிட்ட கேட்குறான். எனக்கு அன்பானவர்களே, நாம் அநேக நேரங்களில் பாடுறோம், நமக்கு தெரியல. பயப்படாதே சிறுபந்தையே பாண்டான் முன்மேய்ப்பன், பயப்படாதே சிறுபந்தையே பாண்டான் முன்மேய்ப்பன், பியங்காதே மனம் கலங்காதே முன் தேவன் காப்பி, பியங்காதே மனம் கலங்காதே முன் தேவன் காப்பி. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடனிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் பொய்யமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு, ஓங்கும் பொய்யமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடனிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். கண்ணுக்கு நேர பார்க்குறாங்க. அது மட்டுமல்ல, 17ஆம் வசனத்தை பாருங்க, மிக அழகா எழுதியிருக்கு. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாய் இருந்தது. அப்படி இருந்த பாவத்தின் மத்தியில தன்னை காத்து கொண்டானே வழுவாமல். எப்படி முடியும்? நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, பன்னியோட கண்ணுக்குட்டி சேர்ந்தா என்ன ஆகும்? ஆனா சாமுவேல் அதுல இருந்தவன் தான், அதன் மத்தியில் பார்த்தவன் தான். அவன் ஆலயத்தில் கூடி வருகிற ஸ்திரீகளோடு சயனிக்கிறத ஏலி கேட்டு சொல்வான், என் குமாரரே, நீங்கள் செய்கிற இந்த காரியம் நல்லதல்ல, ஜனங்கள் மீறி நடக்க நீங்க என்ன செய்றீங்க, காரணமாக இருக்கிறீர்கள், வேண்டாம், இவ்வளவுதான் சொல்லுவார். ஆனால் அந்த சின்ன பிள்ளையா இருந்த சாமுவேல் பார்த்து கொண்டு தானே. நம்ம சொல்கிறோமே, சின்ன பிள்ளையை பார்த்தா அப்படியே மனசில் பதிஞ்சிருக்கிறோமே, அந்த சாமுவேலுக்கு பதிஞ்சிச்சா? இல்லையே. அதுக்குள்ளே தான் இருந்தான். காணிக்கை பிடுங்கிறத பார்த்தான். ஜனங்கள் கர்த்தருடைய காணிக்கை வெறுப்பாக எண்ணுகிற காலத்தில் வாழ்ந்தவன் ஐயா.
ஏன்னா காணிக்கையினால தங்களை கொழுக்க கொண்டார்கள் என்று 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் மிக தெளிவாக 27 வாசிக்கும் போது மிக அழகா எழுதப்பட்டிருக்கிறதே. தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்து கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிகளை எல்லாம் கொடுக்கவில்லையா? என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன் என்னது கால்ட்ட மிதிக்கிற மாதிரி உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். அப்பதான் என்னை கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவன் நான் கனவீன பண்ணுவேன். இவ்வளெல்லாம் கர்த்தர் பேசின இடம். ஆனா அங்கதான் சாமுவேல் இருந்தான். அவனுக்கு தான் கர்த்தர் சத்தம் கேட்டுச்சு. ஏன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யணும்? ருசித்து பார்க்கணும். நாம பாடுவோம், இயேசு நல்லவர், கிறிஸ்து நல்லவர், இயேசு நல்லவர், கிறிஸ்து நல்லவர், ஏழை கோலமாக வந்த இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், கிறிஸ்து நல்லவர், ஏழை கோலமாக வந்த இயேசு நல்லவர், பாவிகளை மீட்க வந்த இயேசு நல்லவர், பாவிகளை மீட்க வந்த இயேசு நல்லவர், நம்மை பரிசுத்தமாக்க வந்த இயேசு நல்லவர், பாவிகளை மீட்க வந்த இயேசு நல்லவர், என்னை பரிசுத்தமாக்க வந்த இயேசு நல்லவர், இந்த இயேசு நல்லவர், கிறிஸ்து நல்லவர், ஏழை கோலமாக வந்த இயேசு நல்லவர், இந்த இயேசு நல்லவர், கிறிஸ்து நல்லவர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமா, அந்த கிருபையிலிருந்து விழுந்துடக்கூடாது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சாமாமை உள்ளவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. செங்கடலை 2ஆ பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நம்மை நிறைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த கிருபையிலிருந்து விழுந்துடக்கூடாதுங்க. சாமுவேல் அந்த கிருபையை பற்றி கொண்டான். அப்படி பற்றி கொண்டதுனால தான் 3ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், அது கேட்கிற எல்லாருடைய காதுகளிலும் என்ன செய்யும்? தொனித்துக் கொண்டே இருக்குமா. அது என்னது? 3ஆம் அதிகாரத்திலையா 17-18 வாசிங்க பார்ப்போம். மிக அழகா எழுதி வச்சிருக்காரு. நான் என் குடும்பத்திற்கு விரோதமாய் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் என்ன செய்ய போறேன்? அந்நாட்களில் நிறைவேற்ற போறேன். 11 கர்த்தர் சாமுவேலை நோக்கி 10 கூட வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். கேட்கிற ஒவ்வொருவனுடைய இரண்டு காதுகளில் அது தொனித்துக் கொண்டே இருக்கும். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாய் சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும். நல்ல கவனிங்க, இதுதான் பிரச்சனை. அவனுடைய குமாரர் யாரு? அந்த ஏலியினுடைய குமாரர் ஒப்பினியும் பினகாசும் தங்கள் மேல் சாபத்தை வருவிக்க பண்ணுகிறதை அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம். அதை பிள்ளைகளை அடக்காம இருந்தா அதுவும் பாவங்க. நம்ம பிள்ளைகளை கண்டிச்சு வளர்க்கலன்னா அது பாவம்.
அடக்காமற் போனது நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்பதை அவனுக்கு அறிவிக்கிறேன். நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வரும் காலமாகுதே. நியாய தீர்ப்பு நாள் நெருங்குதே, நேசர் வரும் காலமாகுதே. மாயலோக நம்பி வாழ்ந்திடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. இந்த மாயலோக நம்பி வாழ்ந்திடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. தேவனே நீ பெரியவன், தேவனே நீ பரிசுத்தர், தேவனே நீ நல்லவன், தேவனே நீர் வல்லவன். வந்து நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி வாரி ஊற்றுமே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி வாரி ஊற்றுமே. நல்லா கவனிங்க. ஏலிக்கு விரோதமா சொன்ன எல்லா காரியத்தை நாள் நிறைவேற்ற போறேன். ஒப்பனி பிரகாசம் ஒரே நாளில் செத்தது சாமுவேலுக்கு தெரியும். அவனுடைய மனைவி 4:19 பிரசவிக்கிற நேரத்தில் கூட அவளுக்கு இருந்த பாரம், இஸ்ரவேலை விட்டு மகிமை போயிட்டே. 1 சாமுவேல் 4:19 வாசிக்கிறோம். பினகாசின் மனைவியாகிய அவன் மருமகள், அவனுடைய மருமகள் யார்? ஏலியினுடைய மருமகள் நிறை கர்ப்பிணியாய் இருந்தாள். அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் கேள்விப்பட்ட போது அவள் கர்ப்ப வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். எல்லாரும் சொன்னாங்க, பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றான. அவளோ அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை, அதை பற்றி ஒண்ணு சொல்ல. ஆனா அவளுக்கு இருந்த கவலை என்ன? தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு அவளுக்கு இருந்த கவலை புருஷன் போயிட்டானேன்னு கிடையாது, மாமன் போயிட்டானேன்னு கிடையாது, மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டதே. இன்னைக்கும் நாம் அந்த மகிமையுள்ள சன்னிதானத்தில் நிற்கிற தகுதி இழந்துடக்கூடாது. இன்னைக்கு உங்களுக்கும் தெரியும், ஒரே ஒரு பாடி ஒரு வரி நீங்கள் அங்கே உட்காந்துருக்க, மகிமையில் நம்பிக்கையே மாறிடாதே, என்ன செய்ய உண்மை அல்லோ பற்றி கொண்டு உலகத்தில் வெற்றி கொண்டு ஆகா தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, வலுவாமல் காத்து கொண்ட அநேகர் உங்களுக்கு சொன்னேன். வழுவி போனவங்க நிறையா உண்டு வேதத்தில். உங்களுக்கு சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை அதுக்காக ஜெபிக்கிறீங்களா? இது தொடர்ந்து வரணும், அதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் 5000 ரூபா இருந்தால் தான் தொலைக்காட்சி நிகழ்ச்சி, ரெக்கார்டிங்க்கு 1000 ரூபா, 4000 ரூபா கவர்மெண்ட்டுக்கு நியாயமாக ராயனுக்கும் தேவனுக்கும் கொடுக்கணும். நீங்களும் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒன்று நிகழ்ச்சி தாங்கலாம். திருநெல்வேலியில் தாய்மார்கள், பார்வையற்ற சகோதரிகள், அவர்களுக்காக கட்டப்பட்டு வருகிற ஒரு கட்டுமான பணிக்கு ஒரு சதுரடி 2300 ரூபா. நீங்களும் 1 2 3 கத்தர் ஏவினா தாங்கலாம். அது மட்டுமல்ல, நீங்களே வந்து தாராளமாக கலந்து கொள்ளவும் சொல்லலாம், எப்பமா டைம் இருந்தால். அது மட்டுமல்ல, நீங்கள் கேட்பீங்க, எப்படி பிரதர் நாங்கள் உதவி செய்கிறது? இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், அது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்கிட்ட கேட்டால் உங்களுக்கு பில்லு வைக்கிற மாதிரி அளவுக்கு வழி வேணாலும் உங்களுக்கு சொல்ல
என்கிட்ட கேளுங்க சொல்கிறேன். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரியம் எதாக இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போவும் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என்னோட சேர்ந்து, ஆண்டவரே வழுவாமல் உம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் நான் மாசு மறுவற்றவனாக வந்து நிற்க வாஞ்சிக்கிறேன். பலவிதமான சூழ்நிலைகளில் நான் விழுந்து போயிடுறேன் சுவாமி. வழுவாதபடிக்கு என்னை காக்க உங்களை ஒருத்தரால் தான் முடியும்னு சொல்லி நம்புகிறவங்க என்னோட சேர்ந்து சொல்லுங்க. எங்கள் பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும் சுவாமி. அநேக நேரங்களில் கஷ்டத்தினால, பல பொருளாதார நெருக்கத்தினால, பல வேளைகளில் வியாதியின் கொடுமையினால் சில காரியங்களை கண்டு நாங்கள் சோர்ந்து போய் உம்முடைய அன்பை விட்டு வழி போயிடுறோம். உம்முடைய பரிசுத்தத்தை விட்டு வழி போயிடுறோம். தேவனுடைய மகத்துவத்தை விட்டு வழி போயிடும். உம்முடைய வார்த்தையை விட்டு வழி போயிடும் சுவாமி. வழுவாமல் காத்து கொண்ட சாமுவேலை போல, யோசேப்பை போல என்னை எங்களையும் மாற்றுங்க சுவாமி. உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய், தங்களுக்கு அன்பார்களை இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய், வியாதி படுக்கையில் இருப்போருக்காய், ஒருவேளை நாளை ஆப்ரேஷன் என்று சொல்லி மனம் சோர்ந்து பயத்தோடு இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிரசவ நாளில் இருக்கிற என் அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். திருமணமாகி பல ஆண்டுகளாய் குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். தன் வயது போன்ற பிள்ளையை வைத்துக்கொண்டு, ஐயோ என் மகளுக்கு ஒரு வாழ்க்கையுமா, என் மகனுக்கு ஒரு வாழ்க்கை நல்ல அமையுமான்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரும், கவலைகளும், வேதனைகளும், வியாதிகளும் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.